வெல்கம் பேக் டு டேட்டா ஏஐ சிம்பிளிஃபைட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம MySQL இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் செக் அவுட் மை டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் 2. ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. இமேஜின் லைக் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. ஆர்டர்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண வேணும். ஸோ அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் நமக்கு தேவை. டேட்டா பேஸ்னா என்ன? It's a container where all the data is stored. டேபிள்னா என்ன? Just rows and columns. அவங்க MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டா ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த கனெக்ஷனை கிளிக் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண போகிற டேட்டா பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்கீமாஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கிரியேட் பண்ண உடனே அங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னா கிரியேட் டேட்டா பேஸ் ஃபுட் டெலிவரி கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்கீமாஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிடுச்சு. மேலே ஸ்கீமாஸ்க்கு ரைட் சைடில் வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் பாருங்க. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்து லிஸ்ட். நார்மலாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகாது. நம்ம தான் அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேபிள்ஸ் ஆட் பண்ண முடியும். அதோட கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபுட் டெலிவரின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்டராக டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸை செலக்ட் பண்ண இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்கீமாஸில் போய் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணியும் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணலாம். டேட்டா பேஸ் செலக்ட் ஆயிடுச்சுன்னா பிளாக் கலரில் ஹைலைட். ஆல்ரெடி இப்போ நம்ம ஃபுட் டெலிவரி டேட்டா பேஸில் இருக்கிறதுனால ஃபுட் டெலிவரி வந்து ஹைலைட் ஆகிடும். சப்போஸ் நான் இப்போ வந்து டக்கீலா டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஹைலைட் ஆயிடுச்சு பாருங்க டக்கீலா டேட்டா பேஸ். மறுபடியும் நம்ம ஃபுட் டெலிவரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டேட்டா பேஸில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிரியேட் டேபிள். அப்புறம் அந்த டேபிளுக்கு ஒரு நேம் தரணும். நம்ம கஸ்டமர் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம கஸ்டமர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கஸ்டமர் டேபிள் இருக்க வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு கஸ்டமர் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணும். அதனால கஸ்டமர் ஐடி வந்து ஒரு நம்பர்னால நம்ம வேரியபிள் டைப் வந்து இன்டீஜர்னு கொடுக்கணும். இன்டீஜர்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிளை வந்து நம்ம பிரைமரி கீயா செட் பண்ணணும். ஏன்னா பிரைமரி கீல தான் நம்ம டூப்ளிகேட் வந்து கொடுக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா கஸ்டமரோட நேம். ஸோ நேம் வந்து ஒரு கேரக்டர்னால நம்ம வேரியபிள் டைப் வந்து வேர் கேர்னு. ஒன்ஸ் நேம் கிரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிட்டி வந்து வேணும் நமக்கு. அதனால சிட்டின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். இதுவும் டெக்ஸ்ட்னால வேர் கேர் கொடுத்துக்கலாம் டேட்டா டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அமௌண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நமக்கு தேவை. ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தேவை. அதனால ஆர்டர் அமௌண்ட் இது வந்து ஒரு நம்பர்னால நம்ம வந்து இன்டீஜரா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த 4 வேரியபிள் மட்டும் வச்சு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் போட்டுருங்க. ஒன்ஸ் query ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா query எக்ஸிக்யூட் ஆகும். query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஏரியாவில் க்ரீன் டிக்கில் காட்டும். ஸோ இங்கே வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள் கிரியேட் ஆன உடனே நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா இங்கே காமிக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கீமாஸ் ரைட் சைடில் ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்குல்ல, அது ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்புறம் போய் டேபிள்ஸில் போய் செக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் கஸ்டமர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம query மூலமா எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ்ல டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்ல இருக்க எல்லா டேபிள்ஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஷோ டேபிள்ஸ் கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம். query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த கன்ஃபியூஷனை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே டேபிள் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அது வந்து எதுக்குன்னா queryயோட ரீடபிலிட்டிக்கு தான். நீங்கள் நார்மலாக ஸ்பேஸ் விடாமல் இந்த query எழுதுனாலும் இந்த query வந்து நார்மலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பிகினர் சீரிஸ் ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள்.